எங்கும் நிறைய விவாதங்களை கிளப்பின ஒரு புத்தகம். ஆமா, தி சீக்ரெட். அதோட சில முக்கியமான பகுதிகளை தான் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா உறவுகள், அப்புறம் ஆரோக்கியம், இல்லையா? அதேதான். இந்த புத்தகத்தோட மைய கருத்தே ஈர்ப்பு விதிதான். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரே மாதிரி விஷயங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். உங்க எண்ணங்கள் ஒரு காந்தம் மாதிரி. நீங்க எதை பத்தி ரொம்ப ஆழமா உணர்வுபூர்வமா நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையில நடக்கும். சரி, ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். இந்த புத்தகத்துல ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் கதை வருது. ம், அவருக்கு வாரம் 3 பொண்ணுங்க கூட டேட்டிங் போகணும்னு ஆசை. ஆனா பல வருஷமா ஒண்ணு கூட நடக்கல. ஆனா ஒரு 6 மாசத்துல நிலைமைய தலைகீழா மாறிடுச்சு. பெண்கள் அவருக்காக சண்டை போடுற அளவுக்கு. ஆமா. இது எப்படி சாத்தியம்? வாங்க, இத பத்தி தான் இன்னைக்கு விரிவாக பேச போறோம். சரி, அந்த திரைப்பட தயாரிப்பாளர் கதைக்கு வருவோம். அவர் பெண்களோட பழகணும்னு ஆசைப்பட்டார், ஆனா முடியல. ம், ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவர் வீட்ல மாட்டி வச்சிருந்த ஓவியங்கள் எல்லாம் பெண்கள் அவரை விட்டுட்டு போற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இது இது எப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது நமக்கே தெரியாம வெளியே வருமா? இது ஒரு அருமையான கேள்வி. அதாவது இதுதான் அந்த ஈர்ப்பு விதியோட முக்கியமான ஒரு அம்சம். இது ஏதோ மேஜிக் இல்ல. ஓ, அந்த ஓவியங்கள் அவரோட ஆழ் மனசுல இருந்த ஒரு ஆழமான நம்பிக்கையோட பிரதிபலிப்பு. எனக்கு நல்ல உறவு அமையாது, இல்லனா பெண்கள் என்னை விட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பயம். அப்போ வாயில சொல்றது ஒண்ணு, மனசு நினைக்கிறது இன்னொன்னு. சரியா சொன்னீங்க. அவரோட ஆழ்மனம் வேறொரு சிக்னல் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அவரு தன்னை 3 பொண்ணுங்களோட வரைஞ்சு மாட்ட சொன்னப்போ என்ன மாறுச்சே? அந்த ஒரே ஒரு பெயிண்டிங் எப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்? அந்த ஓவியம் ஒரு கருவிதான். சொல்லப்போனா ஒரு மனரீதியான உந்துதல். ஓகே. அதை வரையும் போது அவர் தான் ஆசைய ரொம்ப தெளிவா கற்பனை பண்ண செஞ்சாரு. ஆஹா. அதை தினமும் பார்க்கும்போது அவரோட ஆழ் மனசுக்கு ஒரு புது பாசிட்டிவான கட்டளை போயிட்டே இருந்துச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமா அவரோட தன்னம்பிக்கைய, அவரோட பாடி லாங்குவேஜ். ஆமா, அவர் பேசுற விதத்தை கூட மாத்திருக்கலாம். சிம்பிளா சொன்னா அவர் அனுப்புன சிக்னல் மாறிடுச்சு. அதனால அவரை சுத்தி இருந்த சூழலும் அவருக்கு வந்த வாய்ப்புகளும் மாறிடுச்சு. புரியுது. இந்த ஏற்கனவே கிடைச்சிடுச்சு மாதிரி நடக்கிறதுங்கிற கான்செப்ட் இந்த புத்தகம் முழுக்க வருது. ஆமா, ரொம்ப முக்கியமான கருத்து அது. ஒரு பெண் அவங்க வருங்கால துணைக்காக கேரேஜ்ல கார் நிறுத்த இடம் விட்டது. இன்னொருத்தங்க கிளெண்டா அமெரிக்காவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பெட்டி எல்லாம் பேக் பண்ணது. இது கேக்குறதுக்கு ஃபேக் இட் டில் யூ மேக் இட் மாதிரி இருக்கு. ஒரு நல்ல ஒப்பீடு. ஆனா இத பொய் சொல்றதுன்னு பார்க்க கூடாது. அப்புறம் எப்படி? இத உறுதியான நம்பிக்கைக்கான செயல் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு விஷயத்த ஆழமா நம்பும்போது உங்க செயல்கள் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கேத்த மாதிரி மாறும். ம், அந்த பெண் கேரேஜ்ல இடம் ஒதுக்கும்போது அவங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்பின மெசேஜ் என்னன்னா, என் துணை வராரு, நான் ரெடியா இருக்கேன், எனக்கு இதுல சந்தேகமே இல்ல அப்படிங்கிறது தான். ஓஹோ, அப்போ செயல்கள் வெறும் எண்ணங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றீங்க. மிகச்சரியா. இந்த கதைகளெல்லாம் மற்றவங்களை ஈர்க்கிறத பத்தி பேசுது. ஆனா புத்தகம் இன்னொரு படி மேல போய் எல்லாத்துக்கும் அடிப்படை நமக்கு நம்ம கூட இருக்கிற உறவுதான்னு சொல்லுது. அப்படிதானே? நடத்தலன்னா அதே அலைவரிசையில இருக்கிறவங்கள எப்படி இருக்க முடியும்? நீங்க உங்களை மதிக்காதப்போ? உங்களை மதிக்காதவங்களையே ஈர்ப்பீங்க. அதேதான். இங்கதான் உங்கள் வேலை நீங்களே அப்படிங்கிற ஒரு கருத்து வருது. அதாவது முதல்ல நம்மள நாம கவனிச்சுக்கணும். ஆனா இது கொஞ்சம் சுயநலமா தெரியலையா? மத்தவங்களுக்காக நம்மள தியாகம் பண்றது தானே ஒரு நல்ல குணம்னு சொல்லுவாங்க. இது ஒரு பொதுவான தவறான புரிதல். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தியாகம் பற்றாக்குறைங்கிற எண்ணத்திலிருந்து வருது. பற்றாக்குறையா? ஆமா. எல்லோருக்கும் போதுமான அன்பு இல்ல, அதனால நான் என்னோடத விட்டு கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு கட்டத்துல வெறுப்புல தான் முடியும். சரி. ஆனா முதல்ல உங்க கோப்பிய நீங்க நிரப்பிக்கோங்க. நீங்க அன்பாலையும் மகிழ்ச்சியாலையும் நிரம்பி வழியும் போது மத்தவங்களுக்கு கொடுக்கறது ஒரு தியாகமாவே தெரியாது. அது இயல்பான வெளிப்பாடா இருக்கும். சரியா சொன்னீங்க. அப்பதான் உங்களால உண்மையாவே கொடுக்க முடியும். இதுக்கு லிசா நிக்கோல்ஸோட கதையை சொல்லலாம். அவங்க தன்னோட தோலோட நிறம், உதடு, முடி எல்லாத்தையும் முழுசா நேசிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும். மத்தவங்க கிட்ட இருந்து அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்க. ஆமா, எப்போ அவங்க கண்ணாடிய பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டாங்களோ அப்பதான் உலகமே அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சது. இதுதான் மையப்புள்ளி. உங்களை பத்தி நீங்க மோசமா உணரும்போது பிரபஞ்சத்துல இருந்து வர எல்லா நல்ல விஷயங்களையும் அன்பையும் நீங்களே தடுத்துறீங்க. இது எனக்கு தகுதி இல்லங்கிற சிக்னலை அனுப்புது. ஆமா, இத மாத்தணும்னா உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி ஒரு உறவை சரி பண்ணணும்னா அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பத்தி புகார் பண்றதை விட்டுட்டு அவங்க கிட்ட நீங்க எதை பாராட்டுறீங்கன்னு யோசிங்க. ஓகே, இது அந்த உறவோட ஒட்டுமொத்த வைப்ரேஷனே மாத்திடும். நிச்சயமா. ஆக உறவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுப்புற சிக்னலை மாத்துறது, செயல்கள் மூலமா நம்பிக்கையை வலுப்படுத்துறது, எல்லாத்துக்கும் மேல நம்மள நாம நேசிக்கிறது தான் ரகசியம். ஆமா. சரி, நம்ம எண்ணங்கள் மத்தவங்களோட இருக்கிற உறவை மாத்தோம்னா நமக்கும் நம்ம உடம்புக்கும் இருக்கிற உறவையும் அது பாதிக்குமா? இதுதான் இந்த புத்தகத்தோட அடுத்த இன்னும் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய பகுதின்னு நினைக்கிறேன். ஆமா, இதுதான் பலருக்கும் ஜீரணிக்க கொஞ்சம் கஷ்டமான பகுதி.
நம்ம உடம்பே நம்ம எண்ணங்களோட விளைவுதான்னு இந்த புத்தகம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க? இதுக்கு மருந்து போலி விளைவு, அதாவது பிளெசிபோ எஃபெக்ட் ஒரு சிறந்த உதாரணம். மருத்துவ உலகத்துல இது நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நோயாளி தனக்கு கொடுத்தது உண்மையான மருந்துன்னு முழுசா நம்பினா, அது வெறும் சக்கரை மாத்திரையா இருந்தா கூட அவங்க உடம்பு குணமாக ஆரம்பிக்குது. அப்போ இங்க குணப்படுத்துறது அந்த மாத்திரை இல்ல. இல்ல, நோயாளியோட நம்பிக்கை. இதோட அர்த்தம் மருத்துவத்தையே நிராகரிக்கணும்னு இல்லையே. நிச்சயமா இல்ல. புத்தகம் கூட அதுதான் சொல்லுது. ஒரு தீவிரமான, உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவம் ரொம்ப அவசியம். அப்போ ஆனா மனசோட சக்தி மருத்துவத்தோட சேர்ந்து வேலை செய்ய முடியும். மருந்துகள் வலியை குறைக்கும் போது அந்த நபர் முழுமையான ஆரோக்கியத்தை பத்தி நினைக்க முடியும். ரெண்டும் சேரும்போது குணமாகிற வேகம் அதிகமாகும். இங்க புத்தகத்துல நோய்களோட மூல காரணம் மன அழுத்தம்னு சொல்றாங்க. அது ஒரே ஒரு எதிர்மறை எண்ணத்திலிருந்து தொடங்குதுன்னு சொல்றாங்க. இது இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதா தெரியலையா? மரபணு, சூழல்னு நிறைய காரணிகள் இருக்கே. உண்மைதான். இது ஒரு சிம்பிளான விளக்கம் மாதிரி தோணலாம். ஆனா புத்தகம் சொல்ல வர கோணம் இதுதான். ஒரு சங்கிலியில அதிக அழுத்தம் கொடுக்கும்போது அதோட பலவீனமான இணைப்பு உடையும். ஓகே. அதே மாதிரி மன அழுத்தம் நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சு மரபணு ரீதியாவோ இல்ல வேற விதத்திலயோ பலவீனமா இருக்கிற பகுதியை தாக்குது. அந்த மன அழுத்தத்தோட மூலம் ஒரு எதிர்மறை எண்ணம் தான். அப்போ தீர்வு என்ன? நோயை ஒரு எதிரியா பார்க்காம அது உடம்பு கொடுக்கற ஒரு தகவல்னு எடுத்துக்கணுமா? ஆமா, டாக்டர் டெமார்டினி அதான் சொல்றார். நோய்ங்கிறது உங்க பார்வை சரியில்லை அல்லது நீங்க போதுமான அளவு அன்பாவும் நன்றியோடவோ இல்லைன்னு உடம்பு அனுப்புற ஒரு மெசேஜ். அப்போ தீர்வு அன்பு, நன்றி, அப்புறம் சிரிப்பு. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. இருக்கலாம். ஆனா அன்பும் நன்றியும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்மறைகளையும் கரைக்கிற சக்தி வாய்ந்த உணர்வுகள்னு புத்தகம் வாதிடுது. கேதி குட்மேனோட மார்பக புற்றுநோய் கதை இங்க ஒரு சக்தி வாய்ந்த உதாரணமா இருக்கு. கீமோ, ரேடியேஷன் எதுவும் இல்லாம 3 மாசத்துல குணமானதா சொல்றாங்க. இது ஒரு அதிசயம் மாதிரி இருக்கு. ம் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. மன அழுத்தத்தை குறைக்க சிரிப்பு உதவுதுங்கிறது சரி. ஆனா சிரிச்சா மட்டுமே கேன்சர் குணமாயிடும்னு ஒரு எண்ணம் வந்தா மக்கள் முறையான மருத்துவ சிகிச்சையை புறக்கணிச்சிட மாட்டாங்களா? இது மிக மிக முக்கியமான நியாயமான ஒரு கேள்வி. அப்படி ஒரு எண்ணம் வந்துடவே கூடாது. அப்போ கேதி குட்மேன் கதையை நாம எப்படி பார்க்கணும்? அவர் மருத்துவ சிகிச்சையை நிராகரிச்சாருங்கிறத விட தான் உடம்புக்குள்ள குணமடைறதுக்கான ஒரு மிகச்சிறந்த சூழலை உருவாக்கினார்னு பார்க்கணும். சூழலையா? ஆமா, அவர் தினமும் என் குணத்துக்கு நன்றின்னு சொன்னதன் மூலமா தான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்கும் நான் ஆரோக்கியமா இருக்கேங்கிற செய்தியை அனுப்புனாங்க. வேடிக்கையான படங்களை பார்த்து சிரிச்சதன் மூலமா மன அழுத்தத்தை முழுமையா நீக்கினாங்க. ஓகே. அப்போ இது மருத்துவத்துக்கு ஒரு துணை சக்தி மாதிரி. சரியா சொன்னீங்க. காம்ப்ளிமெண்டரி ஃபோர்ஸ். இது மருத்துவத்தை விட மனசு தான் பெருசுன்னு சொல்லல, ரெண்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது அற்புதங்கள் நடக்கலான்னு சொல்லுது. நார்மன் கசின்ஸ் கதையும் இதையே தான் சொல்லுது. குணப்படுத்த முடியாத நோயிலிருந்து சிரிப்பையே மருந்தாக்கி அவர் மீண்டு வந்தார். சிரிப்பே சிறந்த மருந்துங்கிறது வெறும் பழமொழி இல்ல. இல்ல, சிரிக்கும்போது அது உடம்புல இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை, நோயை உருவாக்குற கெமிக்கல்ஸை வெளியேத்துது. நோய்ங்கிறது ரொம்ப இறுக்கமான ஒரு நிலையில வளருது. சிரிப்பு அதுக்கு நேர் எதிரானது. விஞ்ஞான ரீதியா கூட ஒரு கருத்து சொல்றாங்க. நம்ம உடம்பு சில வருஷத்துல முழுசா புதுசா மாறுது. பழைய செல்கள் போயிட்டு புது செல்கள் வருது அப்படின்னா, நோய் மட்டும் எப்படி பல வருஷம் உடம்புல தங்கி இருக்கு? இந்த புத்தகம் முன்வைக்கிற வாதம் இதுதான். நோய் வெறும் பழைய எண்ணங்களாலையும் நாம அது மேல தொடர்ந்து செலுத்துற கவனத்தாலையும் தான் உடம்புல பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு உருவகம் மாதிரி தானே? ஆமா, இது நேரடியான அறிவியல் உண்மையா எல்லா செல்களுக்கும் பொருந்தாது. ஆனா மனசோட சக்தியை விளக்க இது ஒரு நல்ல உருவகம். நாம ஒரு நோயை பத்தி பேச பேச அதுக்கு சக்தி கொடுக்கறோம். அதுக்கு பதிலா நான் முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்கேன்னு நடக்க சொல்றாங்க. வயசாகிறது கூட ஒரு வரையறுக்கப்பட்ட சிந்தனைதான்னு புத்தகம் சொல்லுது. ஆசிரியர் அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றார். கண்ணாடி இல்லாம தன்னால தெளிவா பார்க்க முடியும்னு 3 நாள் நம்பினதுல அவரோட பார்வை திரும்ப கிடைச்சதா சொல்றார். ஆமா, வயசான பார்வை குறையும், உடம்பு பலவீனமாகுங்கிறதெல்லாம் சமூகத்தால நம்ம மனசுல பதிக்கப்பட்ட நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளை நம்ம கேள்வி கேட்கும்போது அதோட பிடியிலிருந்து விடுபட முடியுங்கிறது தான் இதோட சாரம். அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய நடைமுறை ஆலோசனை என்னன்னா, உடம்பு சரியில்லைன்னா அத பத்தி பேசாதீங்க. பேச பேச அதுக்கு சக்தி கூடும். அதுக்கு பதிலா உங்களுக்குள்ள நான் அற்புதமா உணர்றேன்னு சொல்லிக்கோங்க. முழுமையான ஆரோக்கியமான உடம்புல வாழ்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இதுதான் புத்தகத்தோட பரிந்துரை. இன்னைக்கு நாம பார்த்ததுல இருந்து ஒண்ணு தெளிவா தெரியுது. உறவுகளா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, நம்ம உள்ளுலகம், அதாவது நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், உணர்வுகள், இதுதான் நம்ம வெளிப்புற யதார்த்தத்தை வடிவமைக்குது. இதன் முக்கிய செய்தி என்னன்னா, ஈர்ப்பு விதிங்கிறது ஏதோ ஒரு மாயாஜாலம் இல்ல. அது உங்க எண்ணங்கள், உணர்வுகள், மிக முக்கியமா உங்க செயல்கள்,
அப்புறம் நீங்க உங்களை சுத்தி உருவாக்குற சூழல், இது எல்லாத்தையும் உங்க ஆசைகளோட ஒரே நேர்கோட்டுல வைக்கிறது தான். ம், நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்பக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த அலைவரிசை அன்பு தான். உங்க மேல நீங்க காட்டுற அன்பு, மத்தவங்க மேல காட்டுற அன்பு, அப்புறம் நீங்க அடைய நினைக்கிற அந்த ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான நிலை மேல இருக்கிற அன்பு. இந்த புத்தகம் குணப்படுத்த முடியாத நோய்களை கூட எண்ணங்களால் கரைக்க முடியும்னு சொல்லுது. ஒருவேளை அது மிகைப்படுத்தப்பட்டதா இருக்கலாம். ஆனா நம்ம எண்ணங்கள் நம்ம மன அழுத்தத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும்